ஹாய் பாஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட 2 ஷார்ட்டில் செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேடா, லாஸ்ட்டாக நம்ம எதோட எண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ ஜங்குக்கோட வீட்டுக்கு நீங்கள் அப்படியே அவனோட கிளாத்ஸ் எல்லாம் உங்களோட வீட்டில் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை வைக்கிறதுக்காண்டி போயிருப்பீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். பார்த்தா நீங்கள் அந்த கீஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போகும்போது அந்த ரூமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அப்படியே முழிச்சு போய் நிற்கும்போது ஜங்குக்கும் அப்படியே உங்களுக்கு பின்னாடி வந்து நின்று உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ திஸ் பார்ட். ஜங்குக்கா, என்னை விட நான் போகணும். இல்லைண்ணா, இல்லைண்ணா நில்றி, எங்கே போகிற? என்னை விட்டு. அப்போ அன்னைக்கெலாம் நான் வேர்த்ததுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷார்ட்டான டாப்பும் ஒரு குட்டி ஸ்கர்ட்டும் தான் போட்டு தூங்கினேன். அப்போல்லாம் நீ என்ன பார்த்தியா? அப்போ ஜங்குக்கும் அப்படியே வாயினோட வாயை அவளுடைய கை வச்சு பொத்திட்டு, அப்படி மட்டும் சத்தியமாக நினைக்காத. ஃப்ராங்காக சொல்ல போனால் கிடையவே கிடையாது. நான் அப்படி உன்னை பார்க்கவே கிடையாதுடி. நீ அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு போவோமே, நான் அவ்வளோதான் சிஸ்டம் ஆஃப் பண்ணிடுவேன். அம்மாலாம் ப்ராமிஸ் டி, நம்ப மாட்டியா என்ன? சத்தியமா? சரி, இதை நம்புகிறேன். அப்போ இத்தனை சிஸ்டம் இருக்குது, அப்போ அதெல்லாம் எதுக்கு? உங்ககிட்ட நீ எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? பரவாயில்ல, எவ்வளோ வேணாலும் சொல்லி ஜங்குக்கா. உண்மையை சொல்ல போனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ யோசிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு கேவலமானவனை எனக்கு எதுக்கு பிடிச்சதுன்னு. பாரு, சத்தியமாக சொல்கிறேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் கேவலமானவன்லாம் கிடையாதுடி. அப்போ என்ன ஜங்குக்கா? அப்போ நீங்கள் என்ன, இதுக்கு பேர் என்ன? வெளி உலகத்துக்கு ஒரு முகமும் இங்கே இப்படி ஒரு முகமுமா? அப்போ ஜங்குக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எங்கள் வா ஃபஸ்ட்டு அப்படின்னு அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே இந்த மானிட்டர் முன்னாடி கூப்பிட்டு போய் நின்றுட்டு, தோ எதிர்த்த வீட்டில் இருக்காளே அவளோடது, இது அங்கே, இது எங்கே, எல்லா இடத்துல இருக்கு. அதுதான் கேட்குறேன். ஏன்னா ஒவ்வொன்றிக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு, ஒவ்வொரு ரீசன் இருக்குது. அது இல்லாமல் எதையுமே நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். சரி, அப்போ இந்த பொண்ணுங்க ரூம்லலாம் வச்சுருக்க, இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நீ பார்ப்பியா? அசிங்கமாக பார்க்காதவன், சத்தியமாக சொல்கிறேன். நான் என்றைக்குமே அப்படி பார்த்ததில்ல. நான் ஒவ்வொருத்தவங்க வைக்க சொல்லும் போதும் வைப்பேன், அவ்வளோதான். அப்புறம் எதுக்கு அது உன்னோட வீட்டில் இருக்குது? ஒவ்வொருத்தவங்க வைக்க சொல்கிறாங்கன்னா நீ அவங்களுக்கே எல்லாத்தையும் கொடுக்கலாம்ல, அந்த அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கானது. இங்கே தான் இருக்குது. இங்கே தான் நீ யோசிக்கணும். அப்படி நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, எவன் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுவான்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனால் இதே நான் என் கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதோ இல்லை தூங்கும் போதோ நான் அவனுங்களுக்கு அந்த சிக்னலை கட் பண்ணிவிட்டு நானும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். இது வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. சத்தியமாக நான் யாரையும் பார்க்கல வைன். அப்போ என்ன, கிச்சனில் விடு, ஹாலில் விடு, பெட்ரூமில், அப்போ நீ என்னை பார்த்துட்டே இருப்பியா? ஃப்ராங்காக சொல்கிறேன், நீ பிளாங்கெட் எடுத்து அப்படியே ஃபுல்லாக போத்திட்டு படுப்பல்ல, ஒரு மாதிரி நிம்மதியாக அந்த பிள்ளாவை கட்டி பிடிச்சிட்டு அப்போ ஃபுல்லாக உன்னை பார்த்து ரசிப்பா. ஆனால் நீ அரைகுறையாக தூங்கும்போது என்னைக்குமே அப்படி ரசித்தது இல்லடி, அப்படி பார்த்தது கூட இல்லை. என்னோடய ஆளை நான் என்றைக்கும் அப்படி பார்க்க மாட்டேன். சொல்லப்போனால் எனக்கு தெரிலடி, பழகி கொஞ்ச நாள் இருக்குமா உன்னை பிடிச்சிருச்சு. இப்போ கூட நான் எதுக்குமா அங்கேருந்து இங்கே வந்தேன்? எதுக்கு? அங்கேன்னு உனக்கு யாராச்சும் அந்த ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்காங்களா? அப்படி கிடையாது. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுடி, அதுக்கு தான் இங்கே வந்தேன். இல்லை ஜங்குக்கா, நான் கொஞ்சம் யோசிக்கணும். நான் எப்படி ஒரு கேரக்டர் உனக்குள்ளே இருக்கும்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் இட் ஹர்ட்ஸ். ரொம்ப ஏதோ டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி இருக்குது. என்னை தனியாக வெட்டுரு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே இந்த ரூம்லேருந்து போக பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களோட கையை பிடிச்சிட்டு ஒரு சைடு ஓரமாக இந்த வாலில் நிற்க வச்சுட்டு அவனும் உங்களுக்கு க்ளோஸாக வந்துட்டு, போறியா?
என்னை விட்டு போறியாடி? நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். என்னால் அப்படி இருக்க முடியாதுடி. இப்போவே உன் வீட்டில் உள்ள கேமராலாம் தூக்கி எறிகிற. ஆனால் என்னால் உன்னை பார்க்காம என்னைக்கும் இருக்க முடியாதுடி. என்னை விட்டு தூரமாக மட்டும் போயிடாத என்ன? அவன்கிட்ட ஒன்று சொல்லட்டா? ஒன்று என்ன 1000 சொல்லு, அதை கேட்குறது நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு இன்னும் 2-3 எக்ஸாம் தான் இருக்குது. அது முடிஞ்சதும் நான் இங்கே வரலான்னு நினச்சேன். நானும் ஒன்று ரொம்பவே மிஸ் பண்ணேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஜங்குக்கா. அப்புறம் என்னடி? ஆனால் இந்த மாதிரி கேவலமான ஒரு பார்வை மட்டும் என்றைக்கும் பார்க்காதவன். எனக்கு ஒரு மாதிரி சிறப்பால் அடித்த மாதிரி இருக்கு. அது மட்டும் என்றைக்கும் பார்க்காத. ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சாரிண்ணா அப்படின்னு வாயனோட கண்ணத்து பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக்கும் அவனோட கண்ணத்தை வச்சுக்கிறான். ஸோ 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி அந்த மொமெண்ட்டில் சோல்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. ஜங்குக்கா, தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளிப்போ. என்னால் அப்படி போக முடியல. உன்னை விட்டு தள்ளி என்னால் இருக்க முடியலடி. அதுக்கு தான் சொல்கிறேன், இருந்துரு. சரி சொல்லு. 2-3 நாளில் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் நான் அதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு வந்து தங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னை மிஸ் பண்ணியா? அதான் வந்தியா? ரொம்பவே மிஸ் பண்ண. ஆமாம், அதனால தான் வீட்டுக்கு வந்தா நீயும் எப்போ வந்தாலும் பார்த்துக்கலான்னு வந்துட்டேன். எனக்கு நைட்டும் என் வீட்டில் தான் ஸ்டே பண்ண வச்சாங்கக்கா. இப்போ என்னை போக விடு. இப்படி இருக்கும்போது என்னாலே உன்னை புஷ் பண்ணி விட்டுட்டு போக முடியல. பட் இட் ஹர்ட்ஸ் ஜங்குக்கா, இட் ஹர்ட்ஸ். அப்போது என்னோட பாவ் ஆனால் ஒரு சைடு இவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு யோசிக்க தோணுது. அண்டு இவன் ஒன்றும் கெட்டது பண்ணல. ஆனாலும் இப்படி ஒரு வேலை பண்ணுறது தப்பு தானே, ஒரு இல்லீகலான ஒரு விஷயம். ஜங்குக்கா, இப்போ நான் போகிறேன். ஆனால் என்னை பார்க்க வராத. அப்போ ஜங்குக்கும் அப்படி அவனோட ஃபேஸை என்னோட கன்னத்துலேருந்து எடுத்துட்டு, எனக்கு உன்னை போக வேணும்னு தோணலடி, இங்கே இருந்துடுறியா இப்போவே? இப்படியே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு ஜங்குக்கும் லைட்டாக நகட்டிட்டு அவள் பாட்டில் அப்படியே வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கா. ஃபைன், போகாதடி. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ப்ளீஸ் டி போகாத என்ன? இல்லை ஜங்குக்கா, எனக்கு நான் போயே ஆகணும். என்னால் முடியல ஜங்குக்கா. ஆனால் நான் போயே ஆகணும். எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்தேன்னா நான் என்னையே மறந்து லவ் யூன்னு சொல்லிடுவேணும்னு தோணுது. பட் நான் போயே ஆகணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அவன் பாட்டில் அப்படியே ஓடி போயிட்டு அவளோட வீட்டோட டோரை அப்படியே லாக் பண்ணிடுறா. ஒன் ப்ளீஸ் டி, ப்ளீஸ் கதவை மட்டும் தர. உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன்டி. அந்த ஹிடன் கேமரா மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்க ப்ளீஸ் டி. என்னால் முடியாது ஜங்குக்கா, ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் மீ அப்படின்னு அவளும் அழுதுட்டு அவளோட பெட்ரூம்க்கு ஓடி போயிட்டு அப்படி படுத்துக்கிறா. அவள் ஜங்குக்கும் அதான் என்கிட்ட கீரைகளை அதை போட்டு உள்ளே போயிட்டு அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவனும் அப்படியே ஒயின் கொடுத்துருப்பால ஒரு மூவி பார்க்கும்போது அந்த ஒரு சீனில் கீஸ் எல்லாம். ஸோ அதை அப்படியே அவனும் அதை எடுத்து அதை டோரை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு அப்படியே அவனும் உள்ளே போகிறான். எங்க அல்ல இங்கே தானே வச்சுருந்தேன் அப்படின்னு அந்த கேமராவே அப்படி கையில் எடுத்துக்கிறான். அப்புறம் கிச்சன் போயிட்டு அந்த கேமராவே அப்படியே எடுத்துக்கிறான். இப்போ எங்கே இருக்கா? படுத்துருக்காளா? எக்ஸாம் வேறு படிக்கணும். இந்த டயத்தில் இந்த மாதிரி ஜங்குவா அதை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியாக போயிடலாம் அப்படின்னு அவனும் இங்கே படுத்துருக்க அந்த ஒரு ரூமோட டோரை வந்துட்டு நாக் பண்ணுறான். ஒன் இரியாடி வரட்டா? உள்ளே வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன். உன்னை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டி. ஐ ஸ்வேர் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஜங்குக்கா எங்கே வந்துட்டியா? நான் எதுவும் சொல்லலை ஜங்குக். உனக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளேயும் நீங்கள் விடுறீங்க. அப்போ அவனும் அப்படியே டோரை திறந்துட்டு உள்ளே வர்றான். பார்த்தா அவங்களோட ஃபேன் இருக்கும்ல, அங்கே தான் அவன் அந்த ஹிடன் கேமராவை ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கான். ஓ இங்கே தான் வச்சுருந்தியா? எப்படி?
அது மேலே மேலே தான் அந்த சீலிங்கில் லைட்டாக ஒரு கேப் இருக்குல்ல, அங்கே தான். சரி, எடுத்துகிட்டு போ. ஆனாலும் இருக்கணும் சொல்ல தோணுது சங்குக்கா. நீ கொடுத்த அவ்வளோ கேர், அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட. பட் இப்போயும் எனக்கு தெரியல நான் எடுத்திருக்க இந்த ஒரு டெசிஷன் கரெக்டாக தப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே மேலே அவன் எடுத்து விட்டுருக்கான் பெட் மேலே ஏறிட்டு அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் டக்குன்னு அப்படியே உங்களோட ஐஸை பார்க்குறான். உன் கண்ணு அழகுடி, நீ செம்ம அழகு. ஆனால் உனக்கு தெரியாதுல்ல அது? எனக்கு தெரிலடி, பட் நீ வேணும்னு தோணுது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஒன்றும் ரெடியாக இருக்க அப்படின்னு அவனே சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே நீங்கள் ஜங்குக்கிட்ட இருந்து ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி படுக்கிறதுக்காண்டி போகிறீங்க. அப்போ ஜங்குக்கோட காலையும் லைட்டாக ஸ்லிப் பண்ணி விட்டுறீங்க. அவனும் ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே உங்களுக்கு மேலே வந்து விழுந்துடுறான். அப்போ 1 செகண்ட் 2 பேத்துக்குமே ஹார்ட் செம்மையாக பீட் ஆகிக்குது. எப்படியோ மேலே அவனோட மூச்சு காற்றெல்லாம் படுது. அப்போ அந்த சைட் ஜங்குக், எனக்கு அவள் கண்ணை தான் பார்க்கணுன்னு தோணுது. அவளோட மூச்சு காற்றும் என் மேலே படுது, சொல்லப்போனால் என் கழுத்தில். ஆனால் அவளோட இந்த கண்ணறியே அதுதான் 1000 கதை சொல்லும். அவள் கண்ணை பார்த்து எல்லாம் பேசிடலாம், எல்லாம் பண்ணலான்னு தோணுது. ஆனால் ஜங்குகா அவள் படிக்கணும் அப்படின்னு 2 பேரும் அப்படியே ஐ டு ஐ கண்ணும் பார்க்கும்போது அப்படியே ஜங்குக்கு ஒரு கை வச்சு பேலன்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கை வச்சுட்டு அப்படியே உங்கள் ஃபேஸில் உள்ள முடி எடுத்துட்டு அப்படியே உங்கள் காதுக்கு பின்னாடி விடுறான். என்ன ஜங்குக்கா, இங்கே பாரு, இப்போது எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குல்ல? ஆமாம், அதனால் இப்போ போட்டு எதை யோசிச்சுட்டு இருக்காது என்ன? நீ மதியாக படி. அப்புறம் 1 நாளுக்கு அப்புறம் நீ என்ன டெசிஷன் எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். பட் நான் அவனை லவ் பண்ணுற அந்த ஒரு டெசிஷன்லேருந்து என்றைக்கும் மாற மாட்டேன், என்றைக்குமே அப்படின்னு அவனே சொல்லிவிட்டு அப்படியே எழுந்துக்காம உங்களை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருக்கான். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா? என்னது? எதை பற்றி? கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்கள் கண்ணை பார்த்து நீ ஏன் பேசுறியா? உங்கள் கண்ணை அவ்வளோ அழகு. இப்போன்னு இல்லை, எப்பயுமே உங்கள் கண்ணை பார்ப்பேன். அப்போ அவளோட செயின் இருக்குல்ல, அந்த பென்டென்ட் செயின், ஸோ அது அப்படியே அவளோட கழுத்துக்கு சைடில் போயிருக்கு. அது ஜங்குக்கு அப்படியே எடுத்துகிட்டு அவளோட நெஞ்சிலே கரெக்டாக வச்சுட்டு, இதோ இருக்கு பாரு இந்த செயினும், ஏதோ நான் சர்ச்சுக்கு போயிட்டு உனக்கு போட்டு விட்ட செயின் மாதிரி தோணும். ஆனால் அது என்ன எல்லாம் வந்தால் அடையவும் தெரியல. இப்போ உன் மேலே இப்படி படுத்து விட்றீங்கல்ல, இது கூட எனக்கு ஒரு மாதிரி கொச்சையாக பார்க்க தோணல. உன்னோட மனசையும் உன்னோட அந்த கேரையும் தான் பார்க்க தோணுது. ஆனால் ஒரு பொண்ணும் ஒரு பையனை லவ்வில் விழுக வைப்பா, கேரில் விழுக வைப்பான்னு கேள்வி தான் பட்டுறீங்க. ஆனால் ஃபஸ்ட் டைமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அப்போ ஜேக்கியோட மூச்சு காற்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள் மேலே அடிக்குது. எதுக்கு மூச்சு காற்றுலாம் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்குது எனக்கு தெரியல. இப்போயும் நினைக்கிறியா நான் பண்ணது தப்புன்னு? இப்போயும் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். பட் அது ஒரு சைடு பார்க்கும்போது கரெக்டாகவும் இருக்கும், தப்பாகவும் இருக்கும். ஒரு 80% தப்பு, ஒரு 20% கரெக்டு. சரி, ஒத்துக்கிறேன். நீ சொல்கிற மாதிரி 80% கரெக்டு, 20% தப்புனாலும் 50% தப்பு, 50% கரெக்டுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ப்ராமிஸா? இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டிங்களா? பண்ண மாட்டேன். நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும். அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் வாய் மேலே ஒரு விரல் மட்டும் வச்சுட்டு, இப்போது வேணாம், எக்ஸாம்ஸ்க்கு நான் எந்த ஒரு தடையாகவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியட்டோன்னே அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்ககிட்ட எல்லாமே பேசுகிறேன் அப்படின்னு அவங்களோட நெத்திக்கு வந்துட்டு எப்பயும் சொல்கிறேன், லவ் யூ அண்ணா, பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு அவன் பாட்டில் போகிறான். இப்போ இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஜேகே தான் நம்மளோட லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த குழப்பம் எல்லாமே போயிட்டு ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்டுக்கும் வர்றீங்க. இனிமேல் பண்ண மாட்டேன்னால அப்போ என்னால் தான் நான் அப்படி சொல்கிறேன் பண்ண மாட்டேன்னு. நல்லது, உன்னால் ஒரு பர்சன் தெரிஞ்சுறாங்கன்னா உனக்கு அது ஹாப்பி தான்.
இப்போதைக்கு எக்ஸாம்ஸ் பார்க்கலாம், அப்புறமா ஜெகி கிட்ட போய் உன்னோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்களும் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படியும் உங்களோட எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருது. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு வந்து அந்த ஈவினிங் அப்படியே வீட்டுக்கு வர்றீங்க. ஜங்குக்கு இருப்பானா? அவனோட வீட்டு டோரை நாக் பண்ணி பார்ப்போமா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டோட அப்படியே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் அப்படியே கையில் ஒரு பொக்கே ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு பின்னாடி நிற்கிறான். அவனோட ஃபேஸை ஹைட் பண்ண மாதிரி. ஹாயின் திரு மாதிரி. ப்ளீஸ் ஃபேஸை மட்டும் பார்த்துடாத. என்னாச்சு? ஏன் பார்க்கக்கூடாது? பார்க்காதுன்னா பார்க்காது, அவ்வளோதான். அதான் ஏன் பார்க்கக்கூடாது? எனக்கு தெரிலடி, சாரி. எல்லாத்துக்கும்னா அன்றைக்கி சொன்னேன்ல, இனிமேல் பண்ண மாட்டேன், எந்த இதுலேயும் கேமரா ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், ஸ்டேபிளாக ஒரு ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்லாம். ஆமாம், அது மாதிரி இருக்க என்னிலேருந்து. சரி, அப்புறம் லவ் யூ அவ்வளோதான். அப்புறம் சரி, ஏன் ஃபேஸை காட்ட மாட்டேற? நீனு ஃபேஸை காட்டு. வேணாடி ப்ளீஸ், வேணாம். எதுக்கு காட்ட மாட்டேற? ஃபேஸை காட்ட மாட்டேன்னா காட்ட மாட்டேன்டி, வேணாம். அதான் ஏன்? எதுவும் போய் அடி வாங்கிட்டு வந்தியா? நான் அடி கொடுத்துட்டு தான் வருவேன், அடி வாங்கிட்டுலாம் வர மாட்டேன். அப்போ எதுக்கு ஃபேஸ் காட்ட மாட்டேற? நான் காட்ட மாட்டேன்டி. எக்ஸாம் எப்படி பண்ணேன்? நான் நல்லா தான் பண்ணேன். நல்லாவா? ரொம்ப நல்லாவா? ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கேன். சரி, இந்த பொக்கை யாருக்கு வாங்கிட்டு வந்த? உனக்கு தான். அப்போ என்கிட்ட கொடுக்கணும்ல. அது நான் வீட்டுக்கு போயிட்டு கேப் எடுத்துகிட்டு வந்து தரேன். என்ன சங்குக்கா? விளாட்றியா நீனும் சொல்லவே இல்லையா? நீ தான் விளாட்ற. ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிட்டியா இல்லையான்னு எதுவுமே தெரியாமல் நான் அப்படியே முழிச்சிட்ருக்கேன். ஜங்குக்கா, இப்போ ஃபேஸை காட்ட போறியா என்ன நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட் வச்சு தானே அவன் பொக்கையை வச்சு ஹைட் பண்ணியிருப்பான். அது அப்படியே எடுக்கிறதுக்காண்டி அவன் பக்கத்தில் போயிட்டு அவன் கூட மல்லி கட்டிட்டு நிற்கிறீங்க. வேணாடி, வேணாம் ப்ளீஸ் டி, நீ காட்டு. என்ன ஃபேஸில் எதுவும் ஆடிப்பட்டுருச்சா? நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்புறமா நீங்கள் அந்த பொக்கையை கையில் வாங்கிட்டு பார்க்குறீங்க. அவனுக்கு ஒன் சைடு அப்படியே ஒரு மாதிரி ஆடிப்பட்டிருக்கு. எப்படி ஆச்சு? என்னது இது? ஒன்றும் இல்லடி, அது சின்ன காயம்தான். அது என்னவோ தெரியல. இப்போ எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு உனக்கு? சரி, எது கலங்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜங்குக்கா, நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சி அப்படியே உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த சோஃபாவில் உட்கார வைக்கிறீங்க. அப்புறம் போயிட்டு அந்த மெடிசின் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அவனோட இன்ஜூரிக்கு ஃபுல்லாக அப்படியே டிஞ்சர் வச்சு விட்டுருக்கீங்க. வலிக்குது. எங்கே விழுந்த நீனு? அது வேணாண்டி, போதும் விடு. எங்கே பாரு, விட்டுனா அப்புறம் நான் மொத்தமாக போயிடுவேன். போகட்டா? டாடி, எதுக்கு இப்படி கெஞ்ச வைக்கிற? நீ தான் கெஞ்ச வைக்கிற. என்னது இது, இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க? அடிலாம் வாங்கலடி. அப்புறம் என்னது? இவ்வளோ தூரம் கேட்டுட்ருக்கேன், ஒரு ரிப்ளை வந்து அவங்ககிட்ட இருந்து நான் கெஞ்சணுமா அவங்ககிட்ட? இப்படி ஜங்குக்கா என்னாச்சுன்னு? அது உன்னை பார்க்க வரலான்னு காலேஜ் வாசலுக்கு வந்து நின்னடி. அது ஓடி வந்தனா, அதில் லைட்டாக ஒரு கார்காரை வந்து தூக்கி அடிச்சிட்டான். சால்ட்டாக சொல்கிற நீனு? ஏதாச்சும் ஆயிருந்தா என்னடா பண்ணியிருப்பேன்? என்னடி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயனோட இடுப்பை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து அவனோட மடியில் உட்கார வச்சுக்கிறான். என்ன? இப்போ நான் சொன்னேன்னா என் இடுப்பை பிடிச்சி அவனோட மடியில் உட்கார வச்சுக்கோன்னு நீ சொல்லலை. நான் சொல்லியா நீ வந்து இன்றைக்கி மருந்து போட்டு விட்டுடுறீங்க? நான் சொல்லாமல் தானே வந்துடுங்க. அப்புறம் என்ன? இங்கே பாரு, இன்னைக்கு கால் பண்ணேன்னா நானே வந்துடுவேன். இந்த லூஸு மாதிரி ஓடி வந்து பார்க்குற வேலைலாம் வேண்டாம். அவன் எங்கே? யார்? அவன் மேலே நான் கேஸ் கொடுக்குறேன். அவன் நம்பர் பிளேட் என்ன? நான் தாண்டி வர அவசரத்தில் சிக்னலை பார்க்காம வந்துட்டேன். அப்போது ஜங்குக்கு ஒன் சைடில் அப்படி சப்புன்னு ஒன்று கொடுக்குறீங்க. எப்படியா சிக்னல் பார்க்காம ஓடி வருவாங்க? உனக்கு தெரியாதா?
நான் உன்னை பார்க்க எப்படியும் இங்கே வந்துடுவேன்னு, இல்லை எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே வருவேன் சர்ப்ரைஸாக வந்து பூலாம் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஓடி இருந்தேன்னா அதை அப்படியே அடிச்சு அதில் பாரு ஈஸியாக சொல்லிடுவான். செத்து போயிருந்தா என்னடா பண்ணியிருப்ப? பேயாந்தும் கூட குடும்பம் நடந்திருப்பேன். இதுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது, இந்த வாய்க்கு மட்டும். இந்த வாய் தான் அவ்வளோ பேசுது. டேடி கையும் பண்ணுமே அப்படின்னு இடுப்பு பிடிச்சி நல்ல ஒரு மாதிரி கிஸ்லக்கா மூட்டிகிட்டு இருக்கான். போயிட்டு இங்கே பாரு, நான் இன்னும் கோவமாக தான் இருக்கேன். ஏன்டி? என்ன தாண்டி உனக்கு போ? அதான் சாரி சொல்லிட்டேன்ல, சாரி சொன்னால் எல்லாம் முடிஞ்சிருமா? அப்போ ஜங்குக்கு அப்படியே அவங்களோட ஃபேஸை, அவனோட ஃபேஸ் கூட அப்படியே நெத்தி வச்சுட்டு, அப்போது வேறு ஏதாச்சும் சொல்லு. அப்போது வேறு என்னடி சொல்கிறது? வேறு என்ன? லவ் யூ தான் சொல்லணும். அப்புறம் ரொம்ப ரொம்ப மிஸ் யூ. அப்புறம் இந்த கண்ணீரில் அவனோட கண்ணு அது அவ்வளோ அழகுடி. அந்த வானத்தில் உள்ள நிலா மாதிரின்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் அது காலையில் கண்ணுக்கு தெரியாது. எப்போவுமே வேறு லெவல்டி. இது என்ன புது வகையாக ஒரு மாதிரி ரசிக்கிறதா இருக்குது? எல்லோரும் உங்கள் ஆளை நிலா அது இதுன்னு சொல்லுவாங்க, நீ என்ன அது மாதிரி இல்லைன்னு சொல்கிற? அதான் சொல்கிறேன் இல்லடி, நிலா நைட் எரியும் காலையில் போயிடும், ஆனால் நீ எனக்கு எப்போவுமே இருக்கணும்டி, அப்படி ஆசைப்படுவேன். ஓ அப்படி ஆசைப்படுவியா நீங்க? அப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக்கு கழுத்தோடு கட்டி பிடிச்சிட்டு, சரி சொல்லு, நீ என்ன ஒர்க் போகலான் இருக்க? அது வந்துடி இழுத்துன்னு வச்சுக்கோ, சப்பன் இன்னொன்று கொடுத்துருவேன். ஏய் நாடி வந்து அடிச்சுட்டே இருங்க, ஆடிக்கிட்டா ஆடி பார்க்கலாம். அடிச்சிருவேண்டி, அடி பார்க்கலாம். அடிச்சிருவியா நீனு? அடிச்சிருவேண்டி, அதான் சொல்கிறேன், அடிச்சிருவியா நீனு அப்படின்னு சொல்லவும் ஜங்குக்கு உங்களை பிடிச்சி செம்மையாக லிப் லாக் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக்கா அதான் சொன்னேன் இல்லடி அடிச்சிருவேனே, அதான் அடிச்சிட்டா அப்படின்னு அதை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும் ஜங்குக்கும் ஹை டு ஹை கான்டாக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு இது சொல்லு, நீ என்ன படிச்சிருக்க? இன்னும் நான் பற்றி எதுவுமே சொல்லலை. அதான் நான் கேட்குறேன், உன்னை பற்றி நீ இன்னும் எதுவுமே சொல்லலை. சரி சொல்கிறேன். இங்கே பாரு, என் ஏஜ் தான் 23, இன்னும் கொஞ்ச நாளில் 24. சரி, அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்க? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கா? அது எவ்வளோ நல்ல வேலை இருக்குது. உன் பாட்டுக்கு அப்படி எப்படி திரிகிற அப்படின்னு நீங்கள் ஜேகேயோட காதை பொறிச்சு நல்லா திருக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறேன், போயிட்டு ஒழுங்காக ஒரு ஜாப் தேடிக்கோ, அப்புறமா மற்றதெல்லாம். ஓ ஜாபு? அதான் சொல்லிட்டேன் இல்லடி, கண்டிப்பாக ஜாப் தேடிக்கிறேன். சரி, அப்புறம் போனால் என்னடி, கட்டி பிடிச்சது அப்படியே அது மாதிரி இன்னும் நல்லா கட்டி பிடிச்சிக்கோ. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? ஏண்டி முடியாது? நீ ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் வாங்கிட்டு வா, அப்புறமா நான் நல்லா பார்த்துக்கிறேன். அதெல்லாம் முடியாதுடி, நீ கட்டிப்பிடி, நான் போய் ஜாபுக்கு போகிறேன். அதெல்லாம் முடியாது, நீ ஃபஸ்ட்டு ஜாபுக்கு போ, அப்புறமா கட்டி பிடிக்கிறேன். கிஸ்ஸே அடிச்சிட்டேன், கட்டி கூட பிடிக்க முடியாது அவனால். நீ ஜாபோட ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வா, உனக்கு கட்டி பிடிச்சி மொத்தம் தரேன். சரி சிலுகு. நான் உனக்கு சிலுக்கா? என்னோட சிலுக்கு. அப்புறம் ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு எந்தெந்த வீட்டிலலாம் கேமரா வச்சியோ அதை ஒழுங்கு மரியாதையாக எடுத்துகிட்டு வந்துரு, இல்லைன்னா அவ்வளோதானா? சாரி, இவ்வளோ நேரம் நல்லா பப்பி மாதிரி பேசிவிட்டு இப்போ என்ன வாய்ஸ் எகிறது? நான் தாண்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடுப்பில் கை வச்சு பிடிச்சிருந்துருப்பான்ல, லேப்பில் உட்கார வச்சுட்டு அதை இன்னும் ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறான். என்ன நான் தான் கேட்கணும், இடுப்பில் கை வச்சா அந்த வாய்ஸ் எல்லாம் அப்படி எகிரிது, நாடி எகிரிது. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் எகிறலை. உனக்கு தான் இந்த ஓக்கல் கார்டு இருக்குல்ல, அதுவும் இந்த அழகான ஆடம்ஸ் ஆப்பிள் அழகாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீ எச்சி விழுங்கும் போது நான் பார்த்துட்டே இருப்பேன். அதுவும் சாப்பிடும்போது அது அங்கிட்டு இங்கிட்டு போகும். தொட்டு பார்க்கணுமா? தொட்டு பார்க்கணும். இது வரைக்கும் நான் யாருக்கும் அது பார்த்ததே இல்லை. எல்லாருக்குமா இருக்குமேடி? ஐயோ, நான் தொட்டு பார்த்ததில்ல. சரி சிலுகு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாய்ஸ்க்கு ஜென்ஸ்க்கு எல்லாம் இருக்குல்ல அந்த தொண்டையில் ஆடம்ஸ் ஆப்பிள், ஸோ அதில் கை வச்சு அப்படியே ஃபீல் பண்ண வைக்கிறான்.
சரி, எப்போ போகிற ஜாப் தேட? ஏய், நாளைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அங்கேயே ஹக் பண்ணிவிட்டு அவனுக்கும் மருந்து போட்டு விட்டுட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்க 2 பேருமே. இப்படியே ஒரு 1.5 months போயிருக்கோம். நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே டேட்டிங் பண்ணுறது, வீட்டுக்குள்ளேயே டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு லைஃப்பாக போயிட்டுருக்கோம். ஒன் ஃபைன் டே அப்படியே ஜங்குக் வேறு ஒரு ஏரியாவிலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கான். எப்போ வருவ? நீ இல்லாத இந்த 1.5 weekல எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்போ வருவ ஜங்குக்கா நீனு? அப்படியா? எவ்வளோடி மிஸ் பண்ண? எவ்வளோ மிஸ் பண்ண? எவ்வளோனா இந்த வானம் எவ்வளோ பெருசோ அந்த அளவை மிஸ் பண்ணேன். அவ்வளோ மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சிலுகு நான் திரும்பி பாரு பார்க்கலாம். அப்போ நீ இருக்கியா? எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடி அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க வெளியில் நின்றுட்டு. எங்கே இருக்க? நீ இல்லவே இல்லையே. சும்மாடி ப்ராங்க் பண்ண. ஜங்குக்கா, என்னோடய ஃபீலிங்ஸ் உனக்கு ப்ராங்காக தெரியுதா? நீ தயவு செஞ்சு கூட பேசாத ஜங்குக்கா. நீ எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நீ ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்க என்னை வச்சு. இந்த ஃபீலிங்ஸ் கூட என்னை விளையாடுதுன்னு எத்தனை டைம் சொல்கிறது? இல்லை ஜங்குக்கா, நீ என்ன உன் மேலே எனக்கு கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கால் கட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போகிறீங்க. இந்த பையனுக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பாரு என்ன ஏதாச்சும் கலாச்சி விட்டுறது. ஆனால் எவ்வளோ ஆசையாக இருந்து தெரியுமா அந்த பையன் அப்படியே எனக்கு வந்து பின்னாடி நின்று ஓடி போய் நான் கட்டி பிடிச்சி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக முத்தம் கொடுக்கணுன்னு. ஆனால் இவனுக்கு அது கிடையாது. ஃபஸ்ட்டு பிஹேவியர் இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை திறந்துட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. பார்த்தா வீட்டுக்குள்ளே அவன் சோஃபா மேலே கால் போட்டுட்டு அப்படியே தலைவாக கெத்தாக ஒரு பர்த்டே கேக் வாங்கி வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். ஹாப்பி பர்த்டே ஒய்ஃபி, ஹாப்பி பர்த்டே ஒய்ஃபி. ஜங்குக்கா, எப்போ வந்த நீனு அப்படின்னு ஓடி போயிட்டு அப்படி கட்டி பிடிக்கிறீங்க அவனை. சிலுகு, நீங்கள் உன் பர்த்டே வராமல் இருப்பேனா? நான் நினச்சேன் நீ ப்ராங்க் பண்ணவும் உன் மேலே கோவமாக இருப்பேன். என் பர்த்டேவை நீ மறந்துட்டேன்னு நினச்சேன் ஜங்குக்கா. அது எப்படி நான் மறப்பேன்? இங்கே பாரு, எனக்கு எவ்வளோ முக்கியம்னு நான் பார்க்குற வேலையை கூட விட்டுட்டேன். இப்போ நீ சொன்னங்கிறதுக்காக நீவோ ஒரு வேலையில் இருக்க. உன்னால் தான் ஒரு மனுஷனாவே திருந்தி அப்படியே வாழ்ந்துட்டுருக்க. அப்புறம் எப்படிரி? இங்கே பாரு, உலகத்தில் எவ்வளோ பேர் என் கூட பேசினாலும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன்னா அது நீ தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நீங்கள் ஹக் பண்ணியிருப்பீங்கள்ல ஜங்குக்கா. அப்போ என்ன மட்டும் கேட்ட நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு. நீ என்ன எவ்வளோ மிஸ் பண்ண? நான்லாம் மிஸ் பண்ணலையேடி. நான் இதுக்கு பண்ணணும். மிஸ் பண்ணலையா? உண்மையாகவே நான் மிஸ் பண்ணலையா? இல்லையடி, மிஸ் எல்லாம் பண்ணலையே. இந்த பையன் அப்போ இப்போ தான் சொன்னேன் இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அது லைட்டாக மிஸ் பண்ணேன்டி. என் கூட பேசாத ஜங்குக்கா, நீ போ. அப்போ நான் மட்டும்தான் லவ் பண்ணுறேன், அப்போ நான் மட்டும்தான் மிஸ் பண்ணுறேன்னா? சிலுகு ஒன்று வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கொண்டு வந்து தர்றான். எவ்வளோ கிஃப்ட்ஸா? ஆமாம், எவ்வளோ கிஃப்ட் தான். சரி, அப்போ நான் போயிட்டு இதில் ஃபஸ்ட்டு எது எடுக்கட்டும்? இதோ அதில் ட்ரெஸ் சரியில்லை, போய்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்கிறான். அவன் அழகாக ஒரு க்ரௌன் வச்சுருக்கான், அதையும் போட்டுட்டு அது எல்லாமே அழகாக உட்காந்து 2 பேருமே கேக் வெட்டி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்பப்போ 2 பேரும் கிஸ் பண்ணிட்டாங்க, அங்கே டச் பண்ணிவிட்டு எனக்கு குறும்பாக விளாண்டுட்டு அப்படியே ரொம்ப சிரிச்சுட்டு இந்த வீடு ஃபுல்லாக அப்படியே ஓடிட்டு திரியுறீங்க 2 பேருமே. அப்போ ஜங்குக்கோட வாய்ஸ் ஓவர் பேக்ரவுண்டில் சிலுகு, உன்னை மிஸ் பண்ணல அதெல்லாம் வேறு விதம். இப்போ கூட சொன்னனே உன்னை மிஸ் பண்ணலைன்னு, லைட்டாக பண்ணந்தான். ஆனால் என்னை பற்றி தெரியாதாடி, நான் ஒரு கேடி. இப்போது சிலுகு ஆகிட்டேன், சொல்ல போனால் என் பொண்டாட்டி ஆகிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னு உனக்கு தெரியாதாடி? தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் ஓவர் சொல்லிவிட்டு அப்படியே ஆடியன்ஸை பார்த்து ஜங்குக் கண்ணடிக்கிறான். அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அவன் போகிறதுக்கு முன்னாடி அகெயின் இவளோட வீட்டில் மட்டும் அப்படியே ஹிடன் கேமரா செட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பான். பிகாஸ் இப்போ தான் 2 பேரும் அஃபிஷியலாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதனால தான்.
ஸோ அது வழியாக வந்து டெய்லி வந்து வயனை பார்த்து சைட் அடிச்சுட்டு ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ராப்பராக தூங்காமல் இருந்தானா அவன் பாட்டில் அப்படியே ஷட் பண்ணிடுவான் லேப்பை. ஸோ இப்போ அப்படிலாம் இல்லை, இப்போ ஃபுல்லி யோர்ஸ் அப்படிங்கிறதுனால ஜங்குக்கும் அப்படி ரொம்ப ரொமான்டிக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிடன் கேமரா வழியாக சைட் அடிச்சிருப்பான். ஓகேவா, இது ஜஸ்ட்டு தோணுது அவ்வளோதான். ஒரு மாதிரி ஸ்டோரி பிளாட் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருமே ஜிம்மினோட அந்த ஒரு மினி சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க. ஸோ போட்டுறேன்டா, கண்டிப்பாக போட்டுறேன். ஓகேடா, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.